தங்கள் ரசனையால் தமிழ் சினிமா உலகை வாழ வைக்கும் ரசிகர்கள் யாவருக்கும் வெற்றி விமர்சனத்தின் முதல் வணக்கம். இன்னைக்கு இந்த எபிசோடில் நாம் விமர்சனம் பார்க்கக்கூடிய படம் இயக்குனர் வர்ஷா பாரத்தோட படைப்பில் வெற்றிமாறனின் தயாரிப்பில் ஒரு தமிழ் படமாக ஆங்கிலத்தில் பெயர் வைக்கப்பட்டு இன்றைக்கி நம்ம ஊர் திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய பேர்ட் கேர்ள் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த விமர்சனத்தை மட்டும் முடிஞ்ச வரைக்கும் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா இது ஒரு சிறப்பான விமர்சனமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது நீங்கள் இந்த வீடியோவை அப்படியே எண்டு வரைக்கும் பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி இப்படி ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க. பேட் கேர்ள் இந்த படத்தோட கதை எடுத்துக்கிட்டால் கதையின் நாயகி ரம்யா ஆச்சாரமான வைணவ ஐயராத்து பொண்ணு. இவங்க 10th படிக்கும்போதே ஒரு பையனை லவ் பண்ணுறாங்க. அம்மா இந்த வயசில் இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சந்தியா டீச்சராக இருப்பாங்க. அவங்க படிக்கிற ஸ்கூல்லையே பொண்ணும் படிப்பாங்க. அதனால் அவங்க செய்கிற தவறுகள் எல்லாம் தண்டித்து இதெல்லாம் கூடாது அப்படின்னு சொல்லி அந்த லவ்வை பிரிச்சிருவாங்க. இதனால் கோவப்பட்ட பொண்ணு +2 படிக்கும்போது ஒருத்தரை லவ் பண்ணுறா. அதுக்கப்புறம் காலேஜுக்கு போகிறா. காலேஜுக்கு போகும்போது நீ இதனால் வரைக்கும் நான் செஞ்ச எல்லாத்தையும் தடுத்த, இனிமேட்டு காலேஜில் நான் என் இஷ்டத்துக்கு சுதந்திரமாக தான் இருப்பேன், அதே மீறி நீ தடுத்தா நான் எங்கேயாவது ஓடி போயிடுவேன், இல்லைன்னா சூசைட் பண்ணிக்குவேன் அப்படின்னு அம்மாவை மிரட்டிட்டு காலேஜுக்கு போகிறாங்க. இதுக்கப்புறம் காலேஜில் ஒரு 2 காதலை சந்திக்கிறாங்க. இதுக்கப்புறம் இவங்க வாழ்க்கையில் என்ன தான் நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய ஒட்டுமொத்த கதையுமே. இந்த படத்தை பார்த்தோன்னா இந்த படத்தினுடைய இயக்குனருக்கு நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கணும்னு நினச்சேன். இயக்குனரை பார்த்து அது என்னென்னா, அது என்ன உங்களுக்கு ஐயராத்து ஆம்பளையாண்டா வாழைப்பழத்தை வாயில் வச்சு உறிஞ்சாதான் நல்லா ரசம் வருமா? ஏன் இந்த நவீன காலத்துலேயும் வீதிக்கு 4 ஜாதி கட்சிகளை வச்சுக்கிட்டு ஆணவ கொலை பண்ணுறதையும் கௌரவமாக சொல்லிக்கிட்டு தெரியுற எத்தனையோ திமிரு பிடிச்சா தெனாவிட்டானா ஆணவ ஜாதிகள் எல்லாம் இருக்குது. அந்த ஜாதியில் ஏதோ ஒரு ஜாதியை தேர்ந்தெடுத்து இந்த ஜாதி பொண்ணு இவங்க இப்படியெல்லாம் பண்ணுறாங்க, ஆனால் அவங்க ஜாதி பொண்ணு இப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்றான்ட்டு அந்த அடக்குமுறை ஆணவ கொலை பண்ணி வீதிக்கு 4 ஜாதி சங்கலை வச்சுக்கிட்டு இன்றைக்குமே நாட்டை நாசப்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய எத்தனையோ கேடுகட்ட ஜாதிகள் இருக்குது. அந்த ஜாதியில் ஏதோ ஒரு ஜாதியை தேர்ந்தெடுத்து அந்த ஜாதி பேரை தைரியமாக இந்த இப்படி இதில் எப்படி வைணவ ஐயர் பொண்ணு இப்படி பண்ணுறான்னு சொல்கிறீங்க, அதே மாதிரி அந்த ஜாதி பேர் வச்ச ஒரு பொண்ணை வச்சு ஒரு கதையை அம்சத்தை உருவாக்கி படத்தை உருவாக்கி இருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். எனக்கு என்ன ஒரு கேள்வினா, ஊருக்கு இலச்சம் பிள்ளையார் கோயில் ஆண்டி அப்படிங்கிற மாதிரி எதுக்கு எடுத்தாலும் ஐயருங்களோட வாழைப்பழத்தை எதுக்கு வாயில் வச்சு ரசத்தை உறிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற கேள்வியை இந்த படத்தை எடுத்த டைரக்டரை பார்த்தும் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண மரியாதைக்குரிய அண்ணார் வெற்றிமாறன் அவர்களையும் பார்த்து கேட்கணும் எனக்கு தோணுச்சு. ஐயருங்க பிராமணனுங்க ஒரு பக்கமெல்லாம் அட்டூழியம் பண்ணாங்க. அவங்க பண்ணதுக்கெல்லாம் தண்டனை அனுபவிச்சுட்டு தான் இன்றைக்கி ஏதோ ஒரு மூலையில் சிறுபான்மையராக அவங்க பாட்டில் ஒதுங்கி அவங்க உண்டு. கோயிலில் பூசாரி மணி அடிக்க போனால் தட்டில் உள்ள காசு உண்டுன்னு ஏதோ அவங்க வாழ்க்கையை ஒதுக்குப்புறமாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. திரும்பவும் அவங்க வாழைப்பழத்தையே வாயில் வச்சு விரிஞ்சா அவங்க தான் எவ்வளோ நாள் தாங்குவாங்க சொல்லுங்க பார்க்கலாம். இப்போது இந்த படத்தில் இவங்க சொல்ல வரக்கூடிய விஷயம் என்ன தெரியுமாங்க, ரொம்ப தவறான கேடுகட்ட கேவலமான அருவருக்கத்தக்க ஒரு விஷயத்தை சரியான முறையில் கருத்து சுதந்திரம் அப்படிங்கிற பேரில் மக்கள்கிட்ட அதுவும் இளைய தலைமுறைக்கிட்ட இந்த விஷத்தை ஏற்றணும் அப்படின்னு இவங்க இதை சினிமாவில் ஏற்றினது தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் கதாநாயகி கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் கூட வாழ்கிறாங்க. ஃபஸ்ட்டு SSLC படிக்கும்போது ஒருத்தன், அப்புறம் +2 ஒருத்தன், அதுக்கப்புறம் காலேஜ் கிராஜுவேஷனில் அர்ஜுன், அதுக்கப்புறம் இர்ஃபான், முதல்ல நலன், இந்த மாதிரி ஒரு 4 பேர் கூட வாழ்கிறாங்க. இவங்க இந்த படத்தில் சொல்ல வர்றது என்னென்னா, பெண்ணியம் பெண்ணுக்குரிய சுதந்திரம் அப்படின்னா என்ன தெரியுமாங்க, ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழக்கூடிய வாழ்க்கை, கேடுகட்ட அசிங்கமான அருவருக்கத்தக்க வாழ்க்கை. பெண் என்றால் உத்தமையாக இருக்கக்கூடாது, ஊர் மேயணும், பத்தினியாக ஒருத்தனுக்கு ஒருத்தியாக வாழக்கூடாது, 10 பேருக்கு கூட படுக்கணும். அதே மாதிரி பெண் என்றால் பெண்ணுடைய சுதந்திரம் என்றால் என்னன்னா பெண் தரமான வாழ்க்கை வாழக்கூடாது, தரங்கட்டு தருதலத்தனமான வாழ்க்கை தான் வாழணும். பெண்ணுன்னா ஒரு தெளிவான நிலைப்பாட்டோட குடும்பம் குழந்தை குட்டி இந்த மாதிரி வாழ்க்கையெல்லாம் வாழக்கூடாது, தெல்லவாரித்தனமாக வாழணும். இதுதான் பெண்ணியத்தின் சுதந்திரம். இதை தான் இந்த சமூகம் பெண்கள்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டு இருக்கு. அதனால் பெண்கள் நீங்கள் இனிமேட்டு இப்படி தான் வாழணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை சொல்கிறாங்க. இந்த படத்தில் அந்த அம்மாவுக்கு 3 காதலர்கள் 3 பேருக்கூடையும் படுத்துருது. படம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு பிட்டு படம் மாதிரியே இருந்தது. சரி படம் தான் அப்படி இருக்குது, படத்தோட பின்னணி இசையாவது நல்லா இருக்குமேனு பார்த்தா பின்னணி இந்த 90s இந்த 2Kலலாம் பிட்டு படம் ஓடும் பார்த்தீங்களா தேட்டரில், அந்த பிட்டு படத்துக்கு அது தமிழ் பிட்டு படம்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பிட்டு படத்துக்கு மியூசிக் போடுவாங்க பார்த்தியா, சேம் அதே மாதிரி தான் இருந்தது. காதில் கேட்க முடியல. பார்த்தோன்னே எனக்கு அந்த ஞாபகமெல்லாம் வந்துருச்சுங்க. ஐயோ கருமம் என்ன படம்டா, ஏன்னா படம் தான் நல்லா இல்லை கண்டறவி, இசையாவது நல்லா அமைச்சிருக்க மாட்டீங்க.
அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு கேட்க தோணுச்சு. அதே மாதிரி வெற்றிமாறன் மற்றும் அவரை சார்ந்த இந்த நீல நிற சட்டை கூட்டமெல்லாம் என்ன பண்ணணும்னா தமிழ்னு வாய் அடிச்சுக்கிறாங்க. இந்த படத்தை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அப் டு எண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட 30% தான் இந்த படத்தில் தமிழ் பேசுகிறாங்க. மீதி 70% முழுக்க ஆங்கிலத்திலே விட்டு ஆட்டுறாங்க. ஏங்க இதாங்க தமிழ் கலாச்சாரத்தை காப்பாற்றுறது? தமிழ்னு வாய் அடிச்சுக்குவாங்களாம். இவங்க எடுத்து படத்தில் முழுக்க ஆங்கிலத்தையே நொட்டுவாங்களாம். அப்போ எதுக்குடா தமிழ்னு கூவுறீங்க அப்படிங்கிற கேள்வியும் இந்த படத்தை பார்த்தோன்னே நமக்கு கேட்க தோணுச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் நாகரீகம், லிவிங் டுகெதர் அப்படின்னு சொல்லக்கூடிய மேல்நாட்டு கலாச்சாரத்திலேயே ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழுங்க அப்படிங்கிற மாதிரியான கூட்டம் இருக்குது. அப்படி இருந்துக்கிட்டு ஒருவனுக்கு ஒருத்தியாக இன்னும் சொல்லப்போனால் கலாச்சார ரீதியாகவும் மரபு ரீதியாகவும் நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நம்ம மக்களுக்கு இந்த மாதிரி கேடுகட்ட படம் தேவையா? என்னை பொறுத்த வரைக்கும் நான் 2 ரூபா டிக்கெட் கொடுத்துள்ள காலகட்டத்திலேருந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்கேங்க. என்னுடைய சினிமா அனுபவத்தில் இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட கேவலமான அசிங்கமான அருவருக்கத்தக்க ஒரு படத்தை பார்த்ததே இல்லைங்க. என் விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லவும் மறந்துடாதீங்க. இக்காணொலியை கண்டு ரசித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஒரு சிறந்த விமர்சனத்துடன் தங்களை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெறுவது வெற்றி விமர்சனம். வெல்க தமிழ்.